ஒரு மன்னனுக்கு ஈசன் மகனா இருந்து திதி கொடுக்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? 14ஆம் நூற்றாண்டுல திருவண்ணாமலை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு வல்லால மகாராஜா. இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இவருக்கு குழந்தைகளே கிடையாது. தன்னுடைய பக்தனுக்கு ஒரு குறைனா சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அந்த இடத்துல அவர் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துறாரு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய எல்லா தேவதாசி வீடுகளுக்கும் தன்னோட சிவகணங்களை அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். சைவத்துறவி வேஷத்துல மன்னர் முன்னாடி போய் நின்னுட்டு எனக்கு ஒரு தேவதாசி வேணும்னு கேட்கிறார் சிவபெருமான். மன்னரும் தேவதாசி கொடுப்பதா வாக்களிக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு தேவதாசியும் கிடைக்கல. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா சிவகணங்கள் இருக்கு. மன்னருடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க இளையராணி. தான் தேவதாசியா செல்வதா மன்னர் கிட்ட வாக்களிக்கிறாங்க. அண்ணாமலையானே நீயே துணை அப்படின்ட்டு இளையராணி துறவி இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள செல்றாங்க. அங்க பார்த்தா அண்ணாமலையான் குழந்தை வடிவத்துல மாறி இருக்காரு. மன்னரும் இளையராணியும் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சிறாங்க. குழந்தை சிவனாக மாறி இருவருக்குமே காட்சி கொடுக்கறாங்க. பூலோகத்துல உன்னோட ஆயுள் காலம் முடியும் பொழுது யாமே உனக்கு மகனாய் இருந்து உன்னுடைய ஈம காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் உன்னுடைய ஈம காரியங்கள் என்னால் நானே என் கைப்பட செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு அவர் உறுதியளிக்கிறாரு. அதன்படி வல்லால மகாராஜாவோட இறுதி சடங்கு இவரே முன்னால் நின்று இவருடைய இறுதி சடங்குகளை பள்ளி கொண்டாப்பட்டியில் ஓடும் கௌதம நதிக்கரையில அனைத்து இறுதி சடங்குகளையும் அண்ணாமலையாரே உடனிருந்து செஞ்சு முடிச்சாருங்க. அதற்கப்புறம் வருடந்தோறும் பாத்தீங்க அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு மாசி மகம் மாதம் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஈசன் வல்லால மகாராஜாவுக்கு மகனா மாறி அவருக்கு இறுதி சடங்குகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. இதுதாங்க வரலாறு.